நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது மன உற்சாகத்தோடு கூட கர்த்தரை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஸ்தோத்திரம் பாடியை போற்றிடுவோம் தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே என்கிற பாடல். கைகளை தட்டி அந்த அற்புதமான அன்பை நம் மத்தியில் வெளிப்படுத்தின அந்த நல்ல தெய்வத்தை பாடல்களை பாடி கீர்த்தனை பண்ணுவோமே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். எல்லாரும் கைகளை தட்டி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. அந்த அற்புதமான தேவ அன்பு நம்மிலே அந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என்றும் மாறாத தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே தங்குகிற அந்த அன்பை கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூட பாடுவோம். அற்புதமான அன்பே எங்கில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட அந்த ஜோதியான அந்த அன்பை, நமக்காக தியாகமான அன்பை வெளிப்படுத்தின அந்த மதுரமான அன்பை மகிமைப்படுத்துவே. ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே. சொல்லுமா, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஒருமுறை கூட, சேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. இந்த மாய உலகை நம்பி பாட்டிடுகிற இந்த கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவன் நம்மையும் கண்டு அழைத்து இந்த மாய உலகத்தை வெற்றி கொள்வதற்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த மகிமையான அன்பை மகிமைப்படுத்துவோமே. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே. கையில தட்டி, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. எல்லாருமா இணைந்து தேவாதி தேவ
வாழ்த்தி வணங்கிடுவே. மாய உலக அன்பை நம்பி மாட்டையனை கண்டடைத்த அன்பே, என்னை வென்ற தெய்வ அன்பே. சொல்லுங்க, என்னை வென்ற தெய்வ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடி போற்றிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஆதரவான அன்பு ஒரு தாயை போல ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறது தெய்வ அன்பு. உன்னதமான தெய்வ அன்பை அவை மகிழ்ச்சியோடு நம்ம மகிழ்ச்சிப்படுத்துவோம். ஆதரவான அன்பே, நீத்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே. சொல்லுவோமா, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. கைகளை தட்டி சொல்லுவோமே, தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அவருடைய அன்பு மாறாத அன்பு, வாக்கு மாறாத அன்பை ஆமென் மகிமையோடு கூட வாழ்த்துவோம். சர்வ வல்லமை உள்ள அந்த அன்பு ஆண்டவர் நம்மீது அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த அன்புதான் நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுவோமே. வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தை உரைத்தென்னை தேற்றும் அன்பே, சர்வவல்ல தேவ அன்பே. சொல்லுவோமா, சர்வவல்ல தேவ அன்பே, சந்ததம் போக்கும் அன்பே. மறுபடியுமாய், சர்வவல்ல தேவ அன்பே, சந்ததம் போக்கும் அன்பே. ஜோதியாய் ஜோதியாய் வந்த அன்பே, கோவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான. ஒவ்வொருவரும் சொல்லுமே, அந்த அன்பு நம்முடைய தியாகத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அன்பே, திவ்ய மதுர அன்பே. கைகளை தட்டி, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. ஒரு முறை கூட சொல்லுவோமே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. கைகளை தட்டி, தியாகமான தேவ அன்பே, அவே திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆதரவாய் இருக்கிற அந்த தெய்வ அன்பு, வாக்கு மாறாத தெய்வ அன்பு, அற்புதமான அன்பு நம்மை தாங்குகிறபடினால தான் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்திலே நான் அழிந்திருப்பேன். பக்தன் சொல்றாரு, உங்க வார்த்தை என்னை தேற்றாதிருந்தா
எங்க மன சஞ்சலத்திலேயே மரித்து போயிருப்போம். ஒரு அருமையான பாடல், சந்தோஷத்தோடு கூட கைகளை தட்டி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருடைய அன்பை குறித்ததான இன்னொரு பாடலை மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஆண்டவரே, நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க என்னைக்கோ எங்க துக்கத்தில் அழிந்து போயிருப்போம்ப்பா. இந்த உங்க வார்த்தை மட்டும் எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றலைன்னா நாங்க என் மன சஞ்சலத்திலேயே மரித்து போயிருப்போம். அருமையான வார்த்தைகள். நம்ம அதை உணர்ந்தவர்களை நான் பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படிதான். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தேற்றலைன்னா என்னைக்கோ இந்த உலக ஓட்டத்தை நிறைவு செய்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை தேற்றி கொண்டிருக்கிறது. தண்ணீர்கள் மத்தியிலே நாம் நடந்த பொழுதும் மூழ்காமல் காத்திருக்கிற அந்த கிருபை இது. அக்கினியில் நடந்த போதும் நம்மை மீட்ட கிருபை இது. இந்த கிருபையை சந்தோஷத்தோடு கூட அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. Thank you Jesus. சின்ன பிள்ளைகள் எல்லாம் நல்ல உற்சாகமா கையை தட்டி பாடணும். ஆண்டவர் அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காக அந்த டிவியில போடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை பார்த்து நீங்க படித்துக் கொள்ளலாம். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவோம், மற்றவர்கள் அதை கவனித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். செய்து கை தட்டுவோமா? அந்த பாடல் இசைக்கு ஏற்றார் போல நல்ல மன உற்சாகத்தோடு கூட சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்கிற உணர்வோடு கூட எல்லாம் நல்ல சின்ன பிள்ளை நல்ல கையை தட்டி இங்க கவனிங்க. நல்ல மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. கையில தட்டி சொல்லுவோம். இசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. எல்லாரும் இணைந்த இந்த வார்த்தை மறுபடியும். இசையாவும் அன்பு போதுமே. அவை வரும் வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் சேர்ந்து கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். உங்க வார்த்தை என்ன தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே. நல்ல மன உற்சாகத்தோடு கூட கைகளை தட்டி கிருபை போதுமே. இசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியிலே நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை மூழ்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அக்கினி போன்ற சோதனையால் வேளையில் கூட அவைகள் நம்மை எரித்து விடாதபடி அவருடைய கரங்கள் நம்மை மீட்டு நடத்தி கொண்டே இருக்கிறது. மன உற்சாகத்தோடு கூட வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கட்டுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா சேர்ந்து பாடுவோமா? வாயில திறந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க மட்டும் இல்லனா என் துக்கத்திலேயே நான் அழிஞ்சிருப்போம்ப்பா.
இருந்தார், நான் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். சின்ன பிள்ளைங்க கையை தட்டி வார்த்தை மட்டும் தேய்த்தாதிருந்தார், மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். சொல்லுவோம், வார்த்தை மட்டும் தேய்த்தாதிருந்தார், மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். ஏசாயாவும் அன்பு போதுமே. உணர்ந்து சொல்லுங்கம்மா, ஏசாயாவும் கிருபை போதுமே. எல்லாரும் சொல்லுவோம், ஏசாயாவும் அன்பு போதுமே. அன்பு போதுமா, ஏசாயாவும் கிருபை போதுமே. எத்தனையோ நிந்தைகள், எவ்வளவோ அவமானங்கள் சூழ்ந்த போதிலும் அவருடைய கிருபை நம்மை ஆற்றி தேற்றி அணைத்துக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் சூழ்ந்த பொழுதும் அவைகளில் இருந்தெல்லாம் அவருடைய கிருபை நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கையை தட்டி சின்ன பிள்ளையெல்லாம் உற்சாகமா கையை தட்டி நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆட்சியே அணைத்தது கிருபையப்பா. சொல்லுவோம், நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆட்சியே அணைத்தது கிருபையப்பா. விக்கிரங்கள் சூழ்ந்த போது, விக்கிரங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜெப வேளையில ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது என்று சொல்லி, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா, நீங்க மட்டும் இல்லைன்னப்பா, உங்க வார்த்தை என்ன தேய்ச்சாதிருந்தா, மன சஞ்சலத்தை மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேய்ச்சாதிருந்தா, மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே, இசையாவும் கிருபை போதுமே. மறுபடியும் சொல்லுவோம், இசையாவும் அன்பு போதுமே. இயேசுவே உங்க அன்பு போதுமே, இசையாவும் கிருபை போதுமே. தாயின் கருவிலே அந்த எலும்புகள் எல்லாம் உருவேற்படுகிற நாட்களுக்கு முன்பதாக அந்த கிருபை நம்மை தெரிந்து கொண்டது. இம்மட்டு அந்த கிருபை தான் நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. வழிதப்பி அலைந்த பொழுதும் நம்மை மீட்டு ரட்சிக்கிற அந்த கிருபையை நினைத்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. நல்ல சந்தோஷமா கையை தட்டி அன்னையின் கருவிலை தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்தது கிருபையப்பா. சொல்லுங்க, அன்னையின் கருவிலை தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்தது கிருபையப்பா. வழி தப்பி அலைந்த போது, வழி தப்பி அலைந்த போது மீட்டு ரட்சித்ததும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா, நீங்க மட்டும் இல்லைன்னா ஆண்டவரே நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும், நீங்க மட்டும் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தேவ அன்பு நம்ம மத்தியில வெளிப்படும். பிரியமானவர்களே, உங்க வார்த்தை மட்டும் தேய்ச்சாதிருந்தா, மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேய்ச்சாதிருந்தா, மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே, இசையாவும் கிருபை போதுமே. இசையாவும் அன்பு போதுமே, இசையாவும் கிருபை போதுமே. ஒரு முறை கைகளை தட்டி சொல்லுவோம், இசையாவும் அன்பு போதுமே, இசை
கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவருடைய வார்த்தை மட்டும் நம்மளை தேற்றலனா என்னைக்கோ நம்முடைய மன சஞ்சலத்தில் மறித்திருப்போம். ஹல்லேலூயா. அநேகருடைய சாட்சியை நீங்க கேட்டிருக்க கூடும். தற்கொலைக்கு நேராய் செல்லும் பொழுது எங்கோ இருந்து வந்த ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவங்கள தைரியப்படுத்தி திடப்படுத்தினதுனால அந்த தற்கொலை எண்ணங்கள் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் சாட்சியை வாழுகிற கூட்டங்கள் எத்தனையோ உண்டு. நம்மிலும் சிலர் அப்படிதான். ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய பாடல்கள், அவருடைய தீர்க்க தரிசன வசனங்கள் நம்ம தேற்றினதுனால, தைரியப்படுத்தினதுனால தான் இன்று நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிய ஒரு பாடலை பாடி நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிழ போகிறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீலையா என்கிற அருமையான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அவருடைய வார்த்தை இன்னும் ஜீவித்து கொண்டிருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனால் அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. அவர் சொன்னதை செய்கிற வரையிலும் நாம் ஒருவரையும் கைவிடுவதே இல்லை. கையை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்துவோமா? யாக்கோபு என்கிற தெய்வ மனிதன் அவன் தன்னுடைய தகப்பனை தாயை விட்டு அவருடைய தூரமான ஒரு இடத்திற்கு வேலை நிமித்தம் அவருடைய மாமனார் வீட்டுக்கு போகும் பொழுது ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினான். ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றி திருப்பி என்னை தன் தகப்பன் வீட்டிற்கு கொண்டு வருவீரே ஆனால் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட பேசினான். ஆண்டவர் சொன்னது அப்படியே செய்தார். செய்கிற வரையிலும் யாரும் அவனை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கல. ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவர் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால கையை தட்டி பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரை. பாடல்களை பாடும் பொழுது கொஞ்சம் மகிழ்ச்சியா கையை தட்டி என்ன செய்யணும்? சந்தோஷமா பாடணும். இது கட்டாயமா அல்ல, விசனமா அல்ல. நமக்கு இருக்கிற நம்முடைய முழு பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தும் போதுதான் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல இன்னும் சத்தத்தை எல்லா மன உற்சாகத்தோடு கூட இந்த சத்தம் வரட்டு. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, சொல்லுவோம். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, இது வானத்தின் வாசல். வடக்கு தெற்கு பரப்புவாயின்றே, பூமி துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே. மேற்கு தெற்கு வடக்கு தெற்கு பரப்புவாயின்றே, பூமி துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். நல்லா சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். ஒருமுறை கூட சொன்னதை செய்யும் அளவு, அவர் சொன்னதை செய்கிற வரையிலும் அதை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல்.
வாசலாயிருக்கிறார். ஆசீர்வாதத்தின் வாசலாகிய இயேசுவை மகிமைப்படுத்தும். கையை தட்டி பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்று ஆசீர்வாத வாய்க்காலாக எங்களை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்று ஆசீர்வாத வாய்க்காலாக எங்களை மாற்றினீரே. மறுபடியும் சொல்லுவோம். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக எங்களை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். தம்பி தங்கச்சி சொல்லுங்க. வயதான தாய் தகப்பன்மார் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆமென். கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே உற்சாகத்தோடு கூட உள்ள சொல்லத்தக்க வார்த்தைகளை ஆசீர்வாதத்தின் வாசல் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. ஆண்டவரை கனப்படுத்துவது ஆண்டவரால் கனப்படுத்துவது சொல்லுவோம். என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். உற்சாகமாய் கையெழுத்தி சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவு அவர் சொன்னதை செய்கிற வரையிலும் கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். அப்படியே சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து இருக்கிற இடங்களை எழுந்து உற்சாகமாய் கர்த்தரை கனப்படுத்துவோம். தலை சாய்க்கும் கல்வீரையா மூலை கல்வீரையா ஆசீர்வாதத்தின் வாசல் வானத்தின் வாசல். நல்ல கையை சொல்லுவோம். ஆசீர்வாதத்தின் வாசல் பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக எங்களை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். என்று ஆசீர்வாத வாய்க்காலாக சொல்லி பாருங்க.
தலை சாய்க்கிற கல், நாங்கள் நம்பி கரம் பிடிக்கிற கரம், நாங்கள் நம்புகிறவர். ஆமென். இந்த காலை வேளையில எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாம் நம்புகிறவர், நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர், நாமை தலை சாய்க்கிறவர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய அற்புதமான பிரசன்னம் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிற வரையில் நம்மை கைவிடாதவர் நம் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மனதார கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நம்முடைய உள்ளம் நன்றியால் நிறைந்தவரை துதிப்பதாக. ஆமென். மன உற்சாகத்தோடு கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆமென், நமக்குள்ளே பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஆமென், நம்ம நிமித்தமாய் நம்முடைய பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நம் நிமித்தம் நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நாம் இருக்கிற இடங்கள், நம்ம இருக்கிற இடத்துல ஆமென், நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ஆசீர்வாத வாய்க்காலை கத்திருந்த காலை வேளையில நம்மை மாற்றுவதற்கு சித்தம் கொண்டபடினால கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமே. ஒரு யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தம் ஆமென், அவன் தங்கியிருந்த அந்த வீடு, அவன் வாழ்ந்திருந்த அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். அவன் நிமித்த பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு அவன் சிறைச்சாலையில் இருந்த போதிலும் அவன் நிமித்தம் சிறைச்சாலைக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாயிற்று. கையை தட்டி ஆமென், ஆமென். அவருடைய ஜனங்கள், அவரை நம்புகிறவர்கள், ஆமென், எங்கு இருந்தாலும் அவர்களின் நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் கத்திருந்த காலை வேளையில நம்மை மாற்ற சித்தம் கொண்டபடிதான் இன்னும் மனதார வாயில திறந்து கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறங்கமா, கண்களை மூடி கத்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. இது ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு கிருபையான நேரம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு தருணம் இது. ஆமென். கத்தரை மகிமைப்படுத்துவோம், அவரை கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே கனத்திற்கு உரியவர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே மாட்சிமை நிறைந்தவர், அவர் ஒருவரை சொன்னதை செய்கிற வரையில் கைவிடாதவர். ஆமென். அவர் ஒருவரே சொன்னதை செய்கிறவர். ஆமென். நல்ல மகிழ்ச்சியோடு கூட வாய்களை திறந்து நீர் ஒருவரே சர்வ வல்லவர்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறவர் நீர் ஒருவர் மட்டுமே. ஆண்டவரே, எங்களுடைய ஆதரவானவர் நீர் மட்டுமே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீர் எங்களை ஆண்டவரை மாற்றி விடுகிறவர் அல்ல. நீர் எங்களை புறம் தள்ளுகிறவர் அல்ல. நீர் எங்களை புறமே தள்ளுகிறவர் அல்ல. ஆண்டவரை, நீர் எங்களை வாழ வைக்கிறவர். சொல்லுங்க வாயை திறந்து. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் ஆண்டவரே எங்களை நீர் மாற்றுகிறவர். மற்றவர்களுக்கு ஆண்டவரே எங்களை ஒரு ஆசீர்வாதமான ஆமை வாய்க்காலாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிறவர். அப்பா, எங்களின் நிமித்த புறஜாதியார் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் நீர் எங்களை மாற்ற சித்தம் கொண்டதற்கா ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, 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 நன்றி. ஓ ரிபகதடல சந்தலரபா. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவரை துதிங்கமா, துதிங்க. வாய்களை திறந்து தகப்பனே, தாயை மனதார நீங்க துதிக்கும் பொழுது அவருடைய அற்புதமான தேவ பிரசன்னம் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்கிற அந்த நல்ல தெய்வம் இந்த காலை வேளையில் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். நமக்குள்ளே அந்த ஜீவ நதி, ஆமென், ஜீவ தண்ணீர் நதியாய் பாய்ந்து அநேகரை வாழ வைக்க போகிறது. ஹல்லேலூயா. ரிகதடல சந்தரலரபா. Thank you Lord. Hallelujah. சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டே. தகப்பனே, சொன்னதை என்ன சொன்னாரோ அதை எப்படியே செய்கிறவர். ஒரு முறை கூட சொன்னதை ஆண்டவரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு,
எங்களுக்கு நீ சொன்னதை செய்கிற வரையில் நீ கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்வளவு மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உங்களுக்கு முன்பதாய் செல்லும் என்று சொல்லி அவ்வண்ணமாகவே 40 வருடங்கள் தேவ சமூகம் இஸ்ரவேலருக்கு முன்பதாய் சென்றது. அவர்களுக்கு முன்பதாய் கோணலாய் காணப்பட்ட எல்லாவற்றையும் செவ்வையாக்கினது. அவர்களுக்கு எதிராய் நின்ற எல்லா காரியங்களையும் தகர்த்தெறிந்தது. பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக 40 வருடங்கள் அந்த சமூகம் அவர்களுக்கு முன்பதாய் சென்றது. அதே தேவ சமூகம் இந்த காலை வேளையில நமக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சொன்னதை செய்யும் அளவு உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுமா, ஆண்டவரே எங்களுக்கு நீ சொன்னதை செய்கிற வரையிலோ கைவிடவே மாட்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. ஒரு முறை கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபதடரல சந்துரு உங்க நாமம் உயரணும், அடையணும், பாடுவே பாடுவோம். எல்லாரும் ஒருமித்த குரலிலே ஆண்டவரை பார்த்து உங்க நாமம் இந்த காலை ஆராதனை வேளையில் மத்தியிலே இது மேன்மை அடையணும் பாடுவோம். சேர்ந்து பாடுவோமே. ஹல்லேலூயா, ஓரிகதடரலரதுரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை கனப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது எதிராய் வீசுகிற பெண் காற்றுகள் அடங்குகிறதம்மா. ஆண்டவரை உயர்த்த 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 ஆமே நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய சூழ்நிலைகளிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென். கர்த்தரை கனம் பண்ண நம்மையும் அறியாத ஒரு விடுதலை, நம்மையும் அறியாத ஒரு தெய்வ பிரசன்னம் நம்முடைய சூழ்நிலைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய நஷ்டங்களை, நம்முடைய தோல்விகளை, நம்முடைய இருள்களை அவை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியோடு உள்ளம் ஆமென் மகிழ்ச்சியினால் நிரம்பினவர்களாய் மனம் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் ஒருவரே கனத்திற்கு உரியவர். ஹல்லேலூயா. ஒருவர் வேடிக்கை பார்க்க வேண்டிய எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். நம்ம எல்லா கண்கள் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. தாழ்மையுள்ள இருதயத்தோடு பரிசுத்தமான அலங்காரத்தோடு கூட கர்த்தரை சில நிமிடங்கள் வாயார துதிங்கம்மா, துதிங்க. ஆமென். மனம் விட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மனம் விட்டு பேசுங்க. ஆமென். எவ்வளவு நெருக்கடியான காலங்கள், எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் நம்முடைய தேசங்களிலே, எவ்வளவு வேதனை நிறைந்த ஆமென் வாழ்க்கையை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் உங்களை என்னை விடுவித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், மனதார மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.
எவ்வளவு ஜனங்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு ஜனங்கள் பதட்டத்தோடு வாழ்றாங்க. ஒருவேளை ஆகாரத்திற்காய் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற போது அந்த உலக வாழ்வை முடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனக்கூட்டம் வாழுகிற தேசத்திலே கர்த்தர் உங்களை எங்களை என்னையுமே ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதுனால கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஓ தகுதி இல்லாத எங்களையோ, தகுதியற்ற எங்களையோ, வாழ வழி இல்லாத எங்களை, வாழ தகுதியற்ற எங்களையோ நீர் வாழ வைத்திருக்கிறீரே. கையை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துவோம். ஹalleluya கதடரலபா ரிமா கலதடரியாந்தலரோ. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாய் இருந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், தம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாய் இருக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஹalleluya. ஊரகதடலரஷதலரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உள்ளத்திலிருந்து அந்த துதி வெளியே வரணும் அம்மா. உள்ள துதிக்க ஆரம்பிக்கணும், உள்ள உணரணும், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ள துதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென் 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 ஆமென். சுற்றிலும் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எங்கும் வறண்டு இருக்குது. தேசம் எங்கும் வறட்சி, தேசம் எங்கும் வேதனை, தேசம் எங்கும் கூக்குரல், தேசம் எங்கும் புலம்பல். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய ஜனங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். ஆமே, அவருடைய ஜனங்கள் வாழுகிற எல்லைகளுக்குள்ளே ஆசீர்வாதம். ஆமென் ஆமென் ஆமென். எகிப்திலே ஜனங்கள் கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்தார்கள், எகிப்திலே ஜனங்கள் கலங்கினார்கள், எகிப்தியர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் வாழுகிற பாளையத்திற்குள்ளே மகிழ்ச்சி. அங்கு இருளுக்கு இடமில்லை. காரணம், அக்கினி ஸ்தம்பமாய் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு வெளிச்சமாய் இருந்தா. ஆமென். அதுபோல ஆண்டவரை நேசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை துதிக்கிற அந்த ஜன கூட்டத்திற்கு ஆண்டவர் மகிழ்ச்சி விடுதலையுமாய் இருக்கிறாரே. ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். Thank you. ஓரகதடரலகதடரலஷலதுடுரு. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்லணும். உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட எல்லா தம்பி தங்கச்சி இந்த வார்த்தையை சொல்லுங்க, தகப்பன்மார் சொல்லுங்க. சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை. சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை புதிதாய் உருவாக்க போகிறார். உங்களை ஞானத்தினால நிரப்ப போகிறார். உங்களை அந்த தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை. தள்ளப்பட்ட நேரத்தில் என்னை தாங்கி கொடுத்த கிருபை. சொல்லவோ, சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. நொறுக்கப்பட்ட நேரத்தில் என்னை பாதுகாத்த
கிருபை இது. கிருபையே 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 மாறாத சொல்லுவோம் நல்ல கிருபையே. ஆமென் ஆமென். கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்ன அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கிருபைதான் என்ன நடத்துதுப்பா. சென்று போன 9 மாதங்கள் இந்த கிருபை நம்மை நடத்தி வந்தது. இந்த வருஷத்தை துவங்கின 9 மாதங்களை நிறைவு செய்வதற்கு இந்த கிருபைதான் நமக்கு இரக்க பாராட்டி இருக்கிறது. கையை தட்டி சொல்லுவோம். ஒரு புதிய மாதத்தின் முதல் ஆராதனை நாளில் இந்த கிருபை நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஓ ரகதட ரபலஷியாத்தரோ ஹல்லேலூயா. என்ன சொல்லி பாட முடியும், என்ன சொல்ல முடியும் இந்த தேவ அன்பை. ஆமென் ஹல்லேலூயா. அற்புதமான தேவ அன்பே, ஆதரவான தேவ அன்பே, மாய உலக அன்பை காட்டிலும் மேலான தேவ அன்பே. ஹல்லேலூயா. ரிபலா ஷல்கதடரல கல்பரதுடுரு. நம்முடைய உள்ளம் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது மனபாரங்கள் நம்மை விட்டு கலந்து விடுகிறது. ஆமென். ஆண்டவரை மனதார துதிக்க துதிக்க மனபாரங்கள் முற்றிலுமாய் நம்மை விட்டு விலகுகிறது. பிரியமானவர்களே, ஆமென். யாரையும் கவனிக்காதுங்க. இந்த துவக்க நாளில், இந்த மாதத்தின் முதல் ஆராதனை நாளில நம்ம ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் ஒரு நாள் வீண் போவதில்லை. அது இந்த மாதம் முழுவதும் நம்மை, இனி வரும் நாட்கள் முழுவதும் நம்மை தேவ பலத்தால நிரப்புகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னும் சில நிமிடங்கள் ஆண்டவர் நீ துதிங்க துதிங்க. நம்பி கண்களை மூடி மூடி துதிங்கம்மா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர். அவர்தான் உங்களுக்கு இரக்க பாராட்டணும். நல்ல எதிர்காலங்கள் அவருடைய கரத்துல தான் இருக்குது. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. தாயே தகப்பனே, நம்முடைய காலங்கள், நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரிமலோஷியாந்தரே ஹல்லேலூயா. ஆமென். ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் ஆய்ந்து சொல்லுவோமே. அப்படி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அந்த ஜீவநதி என் உள்ளத்துல பாயட்டும், எங்க உள்ளத்துல பாயட்டும்பா. சொல்லுங்க தாயே தகப்பனே, சொல்லுங்க எங்க உள்ளத்துல. ஒரு முறை கூட வாலிப தம்பி தங்கச்சி, ஜீவநதியே ஜீவநதியே பாய்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். வாபிசத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. பாபிசத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே. அந்த ஜீவநதி நமக்குள்ள பாய ஆரம்பிக்கும் பொழுது பாபிசத்தின் எண்ணங்கள் நம்மை விட்டு விலகுகிறது. ஆமென். ஜென்ம சுபாவங்கள் நம்மை விட்டு விலகுகிறது. பலவீன பகுதிகள் பலமாய் மாற்றப்படுகிறது. கேளுங்க ஆண்டவர், ஆண்டவர் அந்த ஜீவநதி எனக்குள்ள பாயட்டும்பா. வயதான தாயை தகப்பனை சொல்லுங்க, அந்த ஜீவநதி எங்களுக்குள்ள பாய்ந்து வரட்டும்பா. பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே. ஜீவநதியே ஜீவநதியே பாய்ந்து. அந்த ஜீவநதி தான் நமக்குள்ள ஒரு புதிய பலத்தை உண்டு பண்ணுகிறது. சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் அந்த ஜீவநதி நமக்குள்ள பாயும் பொழுது ஆமென் ஒரு உற்சாகம் உண்டாகிறது. தேவையில்லாத எண்ணங்கள்,
மன குழப்பங்கள், மன வியாதிகள் எல்லாம் அந்த ஜீவ நதி நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறது. கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், எந்த காரியமா இருந்தாலும் அந்த ஜீவ நதிக்கு முன்பதை எதுவும் நிற்க முடியாது. அது அவைகள் எல்லாவற்றையும், மாமிசத்தின் எண்ணங்கள் அத்தனையும் அது நம்மை விட்டு முற்றிலும் அதட்டி விடுகிறது. ஆமென். பதட்டங்கள், இருதயத்தில் இருக்கிற பயங்கள், பய உணர்வுகள், மரண பயங்கள் எல்லாவற்றையும், தேவைகளை குறித்த ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அந்த ஜீவ நதி சரிபடித்து விடுகிறது. ஹல்லேலூயா. கையை தட்டி சொல்லுவோம், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். அவரிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அந்த ஜீவ நதி ஆயத்தத்தோடு இருக்கிறது. அந்த ஜீவ நதி யாருக்குள்ள பாயத்தோடு கேளுங்க. அந்த ஜீவ நதி உள்ளத்தை நிரப்பத்தோடு கேளுங்க. தம்பி தங்கச்சி சொல்லுங்கம்மா, கண்களை மூடி, ஏசப்பா உம்முடைய ஜீவ நதியினால் எங்களை நிரப்புங்கப்பா. அந்த ஜீவ நதியினால் நம்ம வாழ்வு பெறுவோம். ஆமென். அந்த ஜீவ நதி எனக்குள்ளே, எங்களுக்குள்ள 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 எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் எங்களுக்குள்ளே வாசப்படுகிற ஜீவநதியே, இந்நாளிலும் சித்தமோ நடத்தி செல்லும். எப்படி உங்க வாழ்க்கை அப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமே. தம்பி தங்கச்சிகள், அருமையான தகப்பன்மார், ஆமே, உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க சித்தம் போல என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் விருப்பத்தின்படி அல்லப்பா, என் சித்தத்தின்படி அல்ல. இந்த புதிய மாதத்தின் துவக்கத்துல உங்க விருப்பத்தின்படியே ஒரு வாய்க்கால போல உங்களை பின்தொடர, ஜீவ நதியை நாங்கள் போல பின்தொடர, ஆமீன் ஆமீன், கிருபை செய்க கிருபை செய்க. உங்க சித்தம் போல சொல்லுங்க பார்க்கலாம். உங்க விருப்பம் போல, உங்க உள்ளத்தில் ஆண்டவரை விருப்பம் போல எங்களை குறித்த உடைய திட்டம், எங்களை குறித்ததான உடைய நோக்கம், ஆமென், நிறைவேறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஓ ஜீவ நதி எங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட கிரியைகளை செய்வதாக, ஆமென். ஜீவ நதி எப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்குள்ளே செய்வதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களினால் எங்களை நிறைத்து, ஆவியின் ஆமென் கனிகளினால் எங்களை நிறைத்து, உம்முடைய பாதையில் எங்களை பயணிக்க, உம்முடைய பாதையில் எங்களை பின்தொடர, உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுமா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உங்க சித்தத்தின்படியே என்னுடைய காரியங்கள் நடந்தேறுவதாக. சொல்லுங்க வாயை திறந்து. உங்க விருப்பத்தின்படியே எங்கள் குடும்ப வாழ்வு கட்டப்படுவதாக. உங்க விருப்பப்படியே எங்களுடைய எதிர்காலம் அமைவதாக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லாரும் சொல்லி பாடுங்க. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அப்படியே கண்கள் மூடி இருக்கும் பொழுது வாலிப தம்பி தங்கச்சிகள், பெரியவங்க, ஆண்டவரே உங்க சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சித்தம் போல எங்க வாழ்க்கை நடக்கட்டும். எங்க எதிர்காலம் உங்களுடைய விருப்பத்தின்படியே அமையட்டும். ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படியே நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்கள், உங்க சித்தத்தின்படியே காரியங்கள் நடப்படட்டும்பா. ஆமை, காரியங்கள் உம்முடைய சித்தத்தின்படி கைகூடி வரட்டும். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க இந்த வார்த்தைகளை. உம்முடைய ஆளுகைக்கு, உம்முடைய விருப்பத்திற்கு, ஆண்டவர் உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லுகிற தெய்வ பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை அசைத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. என் வாழ்க்கையில, எங்கள் தலைமுறையில, எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில உம் சித்தம் நிறைவேறுவதாக.
மனம் திறந்து ஒப்பு கொடுங்க. ஆமென். எல்லா காரியங்களும் உங்க சித்தத்தின்படியே நடக்கட்டும். எங்கள் எதிர்காலத்தில் ஒவ்வொரு காரியங்களும், எதிர்கால கல்வி, எதிர்கால வாழ்வு, ஆமென், எல்லாம் 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 உங்க சித்தத்தின்படியே அமைவதாக. ரிபாலா கத்தடாலா, அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவன் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க பண்ணுவான். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னாரே. ஆமென். ஹல்லேலூயா. நீர்வழியோ நிரப்பானதோ, நீண்டதுவோ குறுகியதோ, உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்து. சொல்லுவோம். எங்கள் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் தேவனே, என் சித்தம் போல அல்ல என் பிதாவே, என் தேவனே. எல்லாரும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவருடைய நடத்துதல் ஆச்சரியமானது. அவர் நம்மை நடத்துகிற பாதையெல்லாம் ஆசீர்வாதமானது. ஆமென். அவர் என் சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் நேர்வழியாய் நடத்தி இலக்கை ஆமை நோக்கி தொடர கர்த்தர் கிருபை செய்வார். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையில அவர் நம்மை நடத்துகிறபடினால் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, பரலோகத்தின் ஆண்டவரே, அற்புதமான தெய்வமே, இந்த அருமையான காலை ஆராதனை வேளையில, இந்த மாதத்தின் துவக்க ஆராதனை நாளிலும் கூட கர்த்தர் எங்களை நேசித்து எங்களை அழைத்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதையும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் உணர்வதற்கு நீ கர்த்தர் கிருபை செய்திருக்க ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாய் இன்னும் உம்முடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.